ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். கல்வியோட மெயின் பர்பஸ் என்னங்க? ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்களே. சில பேரா சொல்லலாம், நம்ம வாழ்ற உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கல்வி தேவைன்னு சொல்லலாம். இல்ல சில பேரா சொல்லுவாங்க, இந்த உலகத்தை சேஞ்ச் பண்றதுக்கு, இன்னும் பெட்டரா மாத்துறதுக்கு எஜுகேஷன் தேவைன்னு சொல்லலாம். சில பேர் நல்ல ஜாப் போறதுக்கு எஜுகேஷன் தேவைன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரூ நாலேஜ் கெயின் பண்ணணும்னா கல்வி தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷன் நிறைய பர்பஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க கல்வியை ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. பட் எது மட்டும் இருக்கக்கூடாது, எஜுகேஷன் இஸ் ஒன்லி லிங்க்டு வித் ஜாப். தப்பு தானே? நம்ம எல்லாருக்குமே இந்த பாயிண்ட் பிடிக்காது. பட் திஸ் இஸ் தி ரியாலிட்டி இல்ல. சில பேர் இதை என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் இதுல ஒரு இன்னொரு நெகட்டிவ் ஆங்கிள் இருக்கு. நீங்க ரிவர்ஸ் வந்து பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு, நான் அதிகமான ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், அதுக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்டு ஒர்க் பண்ற ஒரு படிச்ச மெஷின்ஸ் தேவை. அந்த படிச்ச மெஷின்ஸ் உருவாக்குறதுக்கான சிலபஸ் இது என்ன பண்ணுங்க, உங்க காலேஜ் சொல்லிக் கொடுங்க. காலேஜ் சொல்லி கொடுத்துட்டீங்களா? பட் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்லயே நான் சொல்றதெல்லாம் கேட்கிற அளவுக்கான பேசிக்ஸ், அதாவது டிசிப்ளின், கேள்வி கேட்காம நம்ம சொல்ற ஒர்க்கை பண்றதுக்கான சைலண்டான ஒபீடியன்டான ஒரு ஸ்டூடெண்ட்டை ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து உருவாக்கி எனக்கு கொடுங்க. அப்ப இந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தா எப்படி தெரியுது? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? நீ ஏதோ ஒரு கனவுக்காக ஸ்கூலுக்கு போற. பட் உன்னோட பொட்டன்ஷியலை ஒரு கம்பெனிக்கு தேவை மாதிரி ரீகன்வெர்ட் பண்ணி உன்னை சைலண்ட் ஆக்கி ஒபீடியன்ட் ஆக்கி அந்த கம்பெனிக்கு தேவை நாலேஜை உருவாக்குற ஒரு மிஷின் என்ன பண்றாங்க? உருவாக்குறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சைலண்ட் ஸ்டூடெண்ட் டு ஒபீடியன்ட் ஒர்க்கர். இந்த ஒபீடியன்ட் ஒர்க்கருக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் தான் சைலண்ட் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட். கரெக்ட் டைமுக்கு வர்றது, ஸ்கூலுக்கு ஹோம் ஒர்க்கை முடிக்கணும், பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, எல்லா விஷயங்களும். இது ஒரு எய்ம். ரெண்டாவது எய்ம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த உலகத்தை இன்னும் பெட்டர் பிளேஸா மாத்துறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்தை சேஞ்ச் பண்றதுக்கான அறிவு வாங்குறதுக்கான பர்பஸ் தான் எஜுகேஷன். ஒருவேளை இந்த உலகத்தை பெட்டர் ஆக்கிறதுக்கு தான் நம்ம கல்வி செயல்பட்டு இருக்குன்னா, நம்ம ஸ்கூலும் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும்? நம்மளோட கியூரியாசிட்டியை என்கரேஜ் பண்ணணும். கிளாஸ் ரூம்ல நிறைய டிபேட் நடக்கணும். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரணும். இந்த ப்ராப்ளம் இப்படி இருக்கு, இது எப்படி சரி பண்ணலாம், டிஸ்கஷன் உருவாக்கணும். டீச்சர்ஸ் கூட சேர்ந்து இந்த உலகத்தோட ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான எஃபிஷியன்ட் சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணணும். அப்ப இந்த எஜுகேஷனோட மெயின் பர்பஸ் என்ன? சேலஞ்சிங் தி ஸ்டேட்டஸ் கோ. சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எஜுகேஷனோட பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், இந்த உலகம் எப்படி இருக்கும், என்ன ப்ராப்ளம் இருக்கோ, என்ன டாமினேஷன் இருக்கோ, அது கூட அப்படியே லைஃபை எந்த டிஸ்டர்ப் பண்ணாம வாழ்ந்துட்டு போயிடுறது. அதாவது உன்னோட லைஃப் இருக்குல்ல, உன் லைஃப் என்ன பண்ணிருக்கு? ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணிருக்கு. இந்த உலகம் எப்படி இருக்கோ அந்த ஸ்டேட்டஸை உன் லைஃப் என்ன பண்ணிருக்கு? அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வாடுற ஊர்ல கேஸ்ட் ஒன்னும் டாமினேட் பண்ணலாம், பட் என்ன பண்ண மாட்டேன்? கேள்வி கேட்க மாட்டேன், அது கூட வாழ்ந்துட்டு போயிடுவேன். விச் மீன்ஸ் உங்க லைஃப் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைச்ச கல்வி ஸ்டேட்டஸ் கோவை எதிர்த்து கேள்வி கேட்க வைக்கல. ஸோ ஒன்னு கல்வி இப்படி பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேட்டஸ் கோவை கேள்வி கேட்க வைக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற ப்ராப்ளமை, பவரை சேலஞ்ச் பண்ணி பெட்டர் வேர்ல்டா மாத்துறது, ஈக்குவல் வேர்ல்டா மாத்துறதுக்கான கல்வியை பயன்படுத்தலாம். அப்ப கல்வி நினைச்சா, எஜுகேஷன் நினைச்சா, ஸ்கூல்ஸ் நினைச்சா, காலேஜ் நினைச்சா ரெண்டு வகையான கிளாஸ் ரூம் உருவாக்க முடியும். ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ற கிளாஸ் ரூம் உருவாக்க முடியும். அதாவது உன்னை சைலண்டான ஒபீடியன்டான ஒர்க்கை ப்ராப்ளமே இல்லாமல் பண்றதுக்கான ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் உருவாக்குற கிளாஸ் ரூம் உருவாக்க முடியும். இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஸ்டூடெண்ட் உருவாக்க முடியும். அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்? டிஸ்கஷன் பேஸ்ட் இருக்கும். கிளாஸ் ரூம்குள்ள டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் நிறைய டிபேட் பண்ணுவாங்க, முக்கியமான ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுவாங்க. நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். எல்லா டிஸ்அக்ரிமெண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டு அதுக்கான சொல்யூஷன் உருவாக்குவாங்க. ஸோ இந்த ரெண்டு கிளாஸ் ரூம்ல இந்த கிளாஸ் ரூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ற இடத்துக்கு வந்துருச்சு. பட் நிறைய பேர் இப்படி யோசிக்கலாம், அப்படிலாம் கிடையாது, நாம படிச்சுட்டு வேலைக்கு போனாலும் கூட, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா கூட, இன்டைரக்ட்லி தட் பெனிஃபிட்ஸ் அவர் வேர்ல்ட், பெனிஃபிட்ஸ் அவர் கண்ட்ரி, பெனிஃபிட்ஸ் அவர் லைஃப், அவர் டிக்னிட்டி அப்படி சொல்லியிருந்தாலும் இது எல்லாமே இன்டைரக்ட் ரிசல்ட். இது எல்லாமே மெஷர்டு த்ரூ எக்கனாமி. ஒரு சைலண்ட் ஒபீடியன்ட் ஒர்க்கராலேயே இந்த உலகத்தை மாற்ற முடியுதுன்னா, கிளாஸ் ரூம்ல டிபேட்டு, டிஸ்கஷனு, ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வர்ற லேபர் ஒர்க்கர் எப்படி இருப்பார்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்தோட எவல்யூஷன்ல நாமளும் அப்படி டிராவல் பண்றது ஒண்ணு, இந்த வேர்ல்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது ஒண்ணு. இந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டரி எஜுகேஷன் இப்ப இருக்கிற காலேஜஸ்ல கிடையாது. அப்படி இருந்த காலேஜஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ பேசின எல்லா விஷயமும் நம்ம ஊர் மட்டும் கிடையாது. நீங்க மதுரையில படிச்சாலும் சரி, இல்ல மாண்ட்ரியில் படிச்சாலும் சரி, குளோபல் ரியாலிட்டியே இதான். குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் இந்த ரெபலியஸ் ஸ்பிரிட் சொல்லுவாங்கல்ல, கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போட்டுச்சுன்னா கவர்மெண்டோட பாலிசியை கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ற ஒரு என்வரான்மெண்ட் இருக்குள்ள காலேஜ்ல, அந்த ஸ்பிரிட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. என்ன ரீசன்? யூனிவர்சிட்டிக்குள்ள 3 விஷயம் உள்ள வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல், ரெண்டாவது ஃபண்டிங் பிரஷர், மூணாவது ஐடியாலஜிக்கல் பாலிசி. இந்த 3 காரணத்தினால் எல்லா யூனிவர்சிட்டியோட ரெபலியஸ் ஸ்பிரிட் குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த 3 சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, யாரு? வைஸ் சான்சலர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த காலேஜ் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவு எடுக்கிறது வைஸ் சான்சலர். பட் எல்லா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வாஸ் கண்ட்ரோல்டு பை கவர்னர். எல்லா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்றது யாரு? கவர்னர். கவர்னரா யாரு? சென்ட்ரல் கவர்னரோட ஆளு. அப்போ உங்க ஸ்டேட்டுக்குள்ள, உங்க டிஸ்ட்ரிக்டுக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னா, அந்த யூனிவர்சிட்டி என்ன சிலபஸை கொண்டு வரலாம், எப்படி டீச் பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் முடிவு பண்றது வைஸ் சான்சலர் வழியா, கவர்னர் வழியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுது. அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் அதிகமாயிடுச்சுன்னா யூனிவர்சிட்டியால என்ன பண்ண முடியாது? சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத சிலபஸ் நடத்த முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யூனிவர்சிட்டியில கிடையாது, டெமோக்ராட்டிக் கண்ட்ரோலே கிடையாது. ஒருவேளை
சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸை மதிக்காம உங்களுக்கு பிடிச்ச சிலபஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரன் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கான ஃபண்டிங்கை கேன்சல் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் ரன்னிங் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங். அந்த ஃபண்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் பிரஷர். செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் ஐடியாலஜிக்கல் பாலிசி. இது நிறைய ஆங்கிள் பார்க்கலாம், பட் ஒரு ரியாலிட்டி சொல்றேன். ஒரு காலேஜே ரன் பண்ண போறாங்க, ஒரு பெரிய ஹெட் யாரு? வைஸ் சான்சலர். அப்ப இந்த யூனிவர்சிட்டியோட சிலபஸ் எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சிருந்தா தான் வைஸ் சான்சலரா ஒர்க்கே பண்ண முடியும்ல. பட் நியூ டிராஃப்டிங் ரூல்ஸ் என்ன சொல்லுது? இந்த வைஸ் சான்சலர் போஸ்ட்டுக்கு யாரை போடலாம்? கண்டிப்பா ஒரு யூனிவர்சிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணவங்க தான் போடணும் அவசியம் கிடையாது. நான் அகாடமிக்ஸையும் போடலாம்னு சொல்றாங்க. யோசிக்க முடியுதா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கவர்மெண்ட்டுக்கு பிடிச்ச ஆளையும் போடலாம், கவர்மெண்டோட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளையும் போடலாம் கவர்னர் வச்சு. மேபி இந்த லாஸ்ட் பாயிண்ட் நிறைய பேர் புரிஞ்சிருக்காது. நான் அகைன் சொல்றேன், இது யூனிவர்சிட்டி ஹெட் யாரு? வைஸ் சான்சலர். கண்டிப்பா அந்த யூனிவர்சிட்டி எக்ஸ்பர்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது, அகாடமிக்கா இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த வைஸ் சான்சலரை அகாடமிக்கா பண்ண அவசியம் கிடையாது. யாரை பண்ணலாம்? கவர்மெண்ட்டுக்கு பிடிச்ச, கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ற ஒரு டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு பிசினஸ் பண்ற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஓனர் என்ன பண்ணலாம்? வைஸ் சான்சலரா போடலாம். இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு பிடிச்ச அவங்க ஐடியாலஜில இருக்கிற ஒரு மாங்க கூட வைஸ் சான்சலரா போட முடியும். யோசிக்க முடியுதா? சரி, ரியாலிட்டியில பேப்பர்ல பார்க்கும்போது இவங்க மார்க் நமக்கு தெரியாது, இவர் பிசினஸ் பர்சன் நமக்கு தெரியாது. வெளியே பேசும்போது சர்ஃபேஸ் லெவல்ல வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. என்ன ரீசன்? இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற ஸ்கில் பசங்க கிட்ட கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம்? காலேஜோட சிலபஸை மேனேஜ் பண்றதுல இல்ல வைஸ் சான்சலர் லெவல்ல இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்டை போடலாம், அப்படி மாற்ற முடியும். பட் பாயிண்ட் என்னன்னா, நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க, நிறைய முதலாளிகள் இருப்பாங்க. பட் கவர்மெண்ட் தன்னோட பாலிசிக்கு தன்னோட ஐடியாலஜிக்கு யார் ஃபேவர் இருக்காங்களோ அவங்களும் வைஸ் சான்சலர் போட முடியும். இப்போ யோசிங்க, பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல், எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் பிரஷர், ஐடியாலஜிக்கல் பாலிசி, இந்த 3 இருக்கும்போது ஒரு யூனிவர்சிட்டியால ப்ரீ கிளாஸ் ரூம் உருவாக்க முடியுமா? ஒரு கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா போடும்போது இந்த வைஸ் சான்சலர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன மைண்ட் செட் உருவாக்குவாங்க? கார்பரேட் மைண்ட் செட், மேனேஜரல் கண்ட்ரோல், அவுட்புட் மெட்ரிக்ஸ், பிளேஸ்மெண்ட், பிராண்டிங் எப்படி பண்றது, இந்த பேட்டர்ன்ல ஸ்டூடெண்ட்ஸை மாத்துவாங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்ன தேவை? கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியம், ரிசர்ச் நாலேஜ் முக்கியம், பப்ளிக் நாலேஜ் முக்கியம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, we have to create independent minds. அதாவது students should have the ability to ask why rather than accepting as yes. This is called critical thinking. So what is the conclusion? ஒரு யூனிவர்சிட்டியோட ஹெட்டா, வைஸ் சான்சலரா, ஒரு கம்பெனியோட CEO வந்துட்டாருன்னா, யூனிவர்சிட்டிஸ் will run like a companies, not like a classroom. தான் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். லிங்க் பண்ண முடியுதா? இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும்? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா ஊர்லயும் பிரான்ச் இருக்குமா? எல்லா பிரான்ச்லயும் ஒர்க் பண்றவங்க, ஒர்க் பண்ற பொருள், ப்ரொடியூஸ் பண்ற பொருள் எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாரையும் இந்த ஒரே பொருளை உருவாக்குறதுக்கு என்ன டேலண்ட் தேவையோ சேம் டேலண்ட்டை உருவாக்குவாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி திங்க் பண்றதுக்கு யோசிக்க வைப்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ் வில் பிகம் தி இன்ஜின் ஆஃப் கன்ஃபர்மிட்டி. என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்காது. ஸோ யூனிவர்சிட்டி இழுத்து மூட வேண்டியதான். ஸோ யூனிவர்சிட்டியில ப்ரீ மைண்டா இருக்க வேண்டியது என்ன மாறிடுச்சு? பியர்ஃபுல் மைண்டா மாறிடுச்சு. அச்சுறுத்துற மைண்ட் செட்டுக்கு டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம பேசின விஷயத்தை மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸால ரிலேட் பண்ணிக்க முடியாது. என்ன ரீசன்? நாம நிறைய பேர் இன்ஜினியர்ஸ். இன்ஜினியரிங்கோட எல்லா கோர்சஸும் எல்லா கரிக்குலமும் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா கம்பெனிஸ்க்கும் பிடிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஃபண்டு வரும், என்கரேஜ்மெண்ட் வரும், பிளேஸ்மெண்ட் வரும். அது தனி டிபார்ட்மெண்ட், அது தனி செக்டர். இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நீங்க படிக்கிற காலேஜ் வந்து பிலாசபி நடத்துறாங்க, லிட்ரேச்சர் நடத்துறாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நடத்துறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியா இருக்கும்போது இதுல நீங்க நடத்துற கோர்சஸ் இருக்குல்ல, இந்த கோர்சஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்காது. என்ன ரீசன்? இந்த கோர்சஸ்னால எந்த விதமான ப்ராஃபிட்டும் யாரும் கிடையாது, இண்டஸ்ட்ரியும் கிடையாது, கண்ட்ரியும் கிடையாது. தீஸ் ஆர் அன்ப்ரொடக்டிவ் அண்ட் நான் எம்ப்ளாயபிள். அதிகமா வேலைவாய்ப்பு உருவாக்காத சப்ஜெக்ட் இது. அப்ப இந்த யூனிவர்சிட்டி என்ன ஆகும்? மரியாதை சுத்தமா இருக்காது. யாரு வராங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் நான் அகாடமிக்கா வரும்போது இந்த ப்ராப்ளம் இருக்கும். இது கூடவே அந்த வைஸ் சான்சலர் சென்ட்ரலைசேஷன் ஐடியாலஜில இருக்கும்போது இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸோ லிட்ரேச்சரோ எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்டோ டீச்சரோ அவங்க கிளாஸ் டீச் பண்ணும்போதோ இல்ல வந்து ரிசர்ச் ஆர்டிகளோ, இந்தியாவில் ஏன் டெமோக்ரஸி குறையுது, இல்லைன்னா ஜென்ரலா வச்சுக்கலாம் அமெரிக்காவில் ஏன் டெமோக்ரஸி குறையுது, அதுக்கு நாம் சாம்ஸ்கி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், பட் மேபி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால இன்ட்ரோ பண்ணுறேன். அமெரிக்காவில் டெமோக்ரஸி ஏன் குறையுது, நாம் சாம்ஸ்கி என்ன சொல்றாரு, அதை பற்றி ரிசர்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு வராது. ஒரு லிங்க் பண்ண முடியுதா? எங்கே இருக்கிற கவர்மெண்ட் உங்கள் ஸ்டேட்டுக்குள்ள, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு காலேஜுக்குள்ள ஒரு டீச்சர் நடத்துகிற ஒரு சாப்டரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு யூனிவர்சிட்டியால், ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனால சோஷியல் இன்ஜஸ்டிஸை பற்றி பேச முடியாது. We cannot challenge the injustice. We cannot criticize the authoritarian politics. We cannot able to expose the கார்பரேட் எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ். அப்போ வேறு வழியே இல்லை, டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தன் லைஃபை கொண்டு போகிறதுக்கு எது சேஃபர் சைடோ அந்த விஷயத்த பண்ணிட்டு தன் லைஃபை ஓட்டிடுவாங்க. ஸோ இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்டெலெக்சுவல் கிளைமேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸும் இந்த ஆர்டிகளோட கம்பைலேஷன் தான். ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிகல் பேசின எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் முடிச்சாச்சு. பட் அந்த கிளாஸ் நெரேட்டிவ்ல சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ அகைன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், அந்த ஆர்டிக்கலில் ஒரு எஜுகேஷனல் ஃபிலாசபரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவரோட பேர் வந்து ஹென்ரி கெராக்ஸ். அண்ட் என்னோட மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஃபிலாசபர். அண்ட் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன?
ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல எஜுகேஷனோட பர்பஸ் என்ன. இவர் என்ன சொல்றாருன்னா பிராக்சிஸ் ஷுட் பி தி எஜுகேஷன் philosophy. வாட் இஸ் பிராக்சிஸ்? ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் ஜஸ்ட் டேர்ம். இப்போ எல்லாரும் எஜுகேஷனை கல்வியை எக்கனாமிக்கல் ஆக்டா பார்க்குறாங்க. பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கான டூலாக எஜுகேஷன் பார்க்குறாங்க. தட் இஸ் ஓகே. பட் அது கூடவே எஜுகேஷன் ஷுட் பி பொலிட்டிக்கல் ஆக்ட். அதாவது எல்லா ஸ்கூலும் காலேஜும் டாப்பர்ஸை உருவாக்குறீங்க, ரேங்க் ஹோல்டர்ஸை உருவாக்குறீங்க, அது ஓகே. பட் நாம் உருவாக்க வேண்டியது கிரிட்டிக்கல் சிட்டிசன்ஸை உருவாக்கணும். அதாவது சோஷியல் ஜஸ்டிஸை உருவாக்குறதுக்கான ஒரு டூலா கல்வியை பயன்படுத்தணும். நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். பட் இந்த பிலாசபரை ஆர்டிகலை கோட் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்தியாவோட யூனிவர்சிட்டியில பியூரோக்ராட்டைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் பிரஷர், பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த 3 பார்த்தோம்ல. இந்த 3 விஷயங்களும் மோஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்லப்படுற எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் மாணவர்கள் படிக்க வர்ற அமெரிக்கா யூனிவர்சிட்டிலையும் இந்த 3 விஷயம் இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ண ஒரு பிலாசபர். ஸோ சேம் பாயிண்ட்ஸ் தான், பட் வேற ஒரு கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி கார்பரேட் ட்ரைனிங் சென்டரா மாறிடுச்சு. கார்பரேட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை டீச் பண்ற என்வரான்மெண்ட்டா யூனிவர்சிட்டி மாறிடுச்சு. அண்ட் நாங்க என்ன டீச் பண்றோமோ உங்க லைஃப்க்கு அதான் முக்கியம், அதுதான் ஸ்கோப்ஃபுல். யூ ஷுட் பிலீவ் வாட் வி டீச். இன்டாக்ட்ரினேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நாங்கள் என்ன ரூல்ஸ் போடுறோமோ, என்ன கரிக்குலம் தரமோ அதை படிக்கிறதா மஸ்ட். ஒருவேளை அதை நீங்க ஃபாலோ பண்ணலனா உங்க காலேஜுக்கு ஃபண்டு கிடையாது. பயமுத்துறது. இன்டிமிடேஷன். இப்போ ட்ரம்ப் பண்ணாருல்ல, எந்த யூனிவர்சிட்டியில பாலஸ்தீன் வார் பத்தி பேசுறாங்களோ அவங்க என்ன கிடையாது, ஃபண்டு கிடையாது. இன்டிமிடேஷன். ஒருவேளை அதுக்கு மீறி நீங்க பண்றீங்கன்னா காலேஜை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்டாலரன்ஸ், விச் மீன்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில ஒரு வாய்ஸ் மட்டும் தான் இருக்கணுமே தவிர டைவர்சிஃபைட் வாய்ஸஸ் இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி திங்கர்ஸை உருவாக்குறது கிடையாது, அதுல இருந்து மாறி டிசிப்ளின் ஒர்க்கர்ஸை உருவாக்கிட்டு இருக்கு. இதை எக்ஸ்போஸ் பண்ண ஒரு எஜுகேஷன் பிலாசபர்.